தற்போதைய அண்மை செய்தி. பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுஜிசி என்று அழைக்கப்படக்கூடிய பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. யுஜிசி கொண்டு வந்த புதிய ஒழுங்குமுறை விதிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது தொடர்பான விரிவான தகவல். சிக்கந்தர், சமத்துவ மேம்பாட்டு விதிமுறை 2026 என்பதை பல்கலைக்கழக மானியக் குழு யுஜிசி சமீபத்தில் வெளியிட்டது. இந்த விதிமுறை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள்ல மதம், இனம், பாலினம், பிறந்த இடம், சாதி, உடற்திறன் குறைபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய பாகுபாட்டை களைவதற்கும், குறிப்பாக பட்டியலினத்தவர், பட்டியலின பழங்குடியினர், சமூக மற்றும் கல்வியின் அடிப்படையில் பின்தங்கியவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் உள்ளிட்டோருக்கு எதிராக நடக்கக்கூடிய பாகுபாட்டை ஒழிக்கக்கூடிய வகையில இந்த விதிமுறைகள் என்பது பல்கலைக்கழக மானியக் குழுவால் வெளியிட்டப்பட்டது. குறிப்பாக இந்த புதிய விதிமுறைகளின் கீழ் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்கள்ல சம வாய்ப்பு மையம் அமைக்கப்படுவதோடு கொடுக்கப்படக்கூடிய புகார்கள் மீது 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், புகார் அளித்தவருடைய விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சமத்துவ அணிகள் என்பது கல்வி மையங்கள்ல அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகள் எல்லாம் இந்த புதிய விதிமுறைகள்ல சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கு வட மாநிலங்கள்ல கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக கல்வி நிலையங்கள்ல பாகுபாட்டை தடுத்து சமத்துவத்தை மேம்படுத்த கொண்டு வரப்பட்டதாக கூறப்படக்கூடிய இந்த விதிமுறைகளால் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு எதிராக பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது என தெரிவித்து போராட்டங்கள் எல்லாம் மாணவ பிரிவுகள் ஈடுபட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு கல்வி நிறுவனங்களை சேர்ந்த பலரும் தங்களுடைய வேலையை எல்லாம் ராஜினாமா செய்து கடிதங்களை எல்லாம் சமர்ப்பித்தார்கள். இந்த நிலையிலே பல்கலைக்கழக மானியக் குழு கொண்டு வந்த இந்த புதிய விதிமுறைகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுகிறது. இந்த வழக்கை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சமீபத்தில் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு ஒப்புதல் வழங்கியிருந்த நிலையில இன்று இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்றது. இதுல பல்வேறு முக்கியமான வாத பிரதிவாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட நிலையில அனைத்து தரப்பு வாதங்களையுமே கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி இந்த விவகாரத்தில் இன்னும் விரிவாக விசாரிக்கப்பட வேண்டும், அதுவரை பல்கலைக்கழக மானியக் குழுவால் 2026 ஆண்டுக்கு வெளியிடப்பட்டிருக்கூடிய இந்த சமத்துவ புதிய விதிமுறைகள் என்பது நிறுத்தி வைக்கப்படுவதாகவும், ஏற்கனவே பல்கலைக்கழக மானியக் குழுவால் 2012 ஆண்டு வெளியிடப்பட்ட அதே விதிமுறைகளே தொடரும் என்றும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் பல்கலைக்கழக மானியக் குழுவான யுஜிசி வெளியிட்டிருக்கூடிய இந்த விதிமுறைகளுக்கு பல்வேறு மாநில அரசுகளும் வரவேற்பு தெரிவித்திருந்த நிலையில இது பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு எதிராக உள்ளது என கூறி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில இன்று உச்சநீதிமன்றமானது யுஜிசி வெளியிட்ட புதிய விதிமுறைகளுக்கு இடைக்காலமாக தடை என்பதை விதித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2012 ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை இப்போதும் நடைமுறையில் செயல்படுத்தப்படும் தொடரும் என்றும் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு என்பது தெளிவுபடுத்தி வழக்கு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.